டிசம்பர் 5ஆம் தேதி ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இதை அமலில் கொண்டு வந்து விட்டது. அதாவது இப்பவும் பார்ஷியல் ரோல் அவுட் தான், இன்னும் 100% ரோல் அவுட் கிடையாது. அதுலேயே இந்த நிலை. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த முறை பைலட்ஸ் எல்லாம் அந்த நேரம் முடிஞ்ச உடனே வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. க்ரூ வெளியில் வர ஆரம்பிக்கிறது. அங்கே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒட்டுமொத்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் படுத்துருச்சு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் கை அப்படி தூக்கிட்டாங்க, எங்களால் முடியாது. இண்டிகோ ஏர்லைன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஏராளமான எக்ஸ்கியூசஸ்களை கொடுக்க தொடங்குகிறார்கள். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ்? கிளைமேட் காரணம், டெக்னிக்கல் ஃபால்ட், வேற ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு எந்த விதமான சரியான பதிலும் கொடுக்க மறுத்து வருகிறார்கள். இட் வாஸ் அ ப்ரெஷர் டாக்டிக் ஆன் கவர்மெண்ட். மக்களுடைய கூச்சல், மக்கள் வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த தகப்பனாருடைய கதரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மாதிரியான ஏராளமான வீடியோக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து, இண்டிகோவை எதிர்த்து வெளிவர தொடங்கியவுடன் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை வாபஸ் பெற்றுவிட்டது. அதாவது ஒரு தனியார் கம்பெனி ஜூன் மாதமே அவர்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டீர்கள். தனியார் கம்பெனி நீங்க பேசுறதை கேட்கல, நீங்க சொன்னதை கேட்கல. மக்களுடைய பாதுகாப்பிற்கான அந்த விஷயம் இப்போ தனியார் கம்பெனிக்காக, சாரி சார், we will take the rule back.